கிராம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டே 14க்கான ஒரு 10 கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி டே 13 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், தினம் 10 கேள்விகள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம செய்யோன ஏஎஸ் அகாடமி சார்பாக இந்த சீரிஸ் வந்து வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. நிறைய வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் அப்படின்றது இருக்கு. நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க, இது புதுசா இருக்கு அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் அப்படின்றது ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம என்ன பண்றோம், டெய்லி பார்க்குறோம். ஒரு 10 கொஸ்டின் அப்படின்னும் போது இதுவரையில் நம்ம 140 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கோம். அதில் எக்ஸ்ட்ரா சில விஷயங்களும் உங்களுக்கு நம்ம சொல்லியிருப்போம். இன்னைக்கு என்ன 10 இருக்கு அப்படின்னு பார்ப்போம். டே 14 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்றேன். பாண்டிச்சேரி புதுச்சேரி அப்படின்னு சொல்லி எப்போ பெயர் மாத்தினாங்க, தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. இந்திய அரசியலமைப்பின் 307வது சரத்து எப்போ நீக்கப்பட்டது, தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. தேசிய பெண்கள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்போ, தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவுடைய தலைவராக செயல்படுபவர் யார்? அதே மாதிரி சம்வாத் கௌமுகி என்ற பத்திரிகை யாரோடு தொடர்புடையது? நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வந்தவர் யார்? சுபாஷ் சந்திர போஸ் இருமுறை இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தார். அப்போ அவர் எந்த ஆண்டுல தலைவராக இருந்தார்? சிறந்த மண்கற்களால் கட்டப்பட்ட லால் கிலா எனப்படக்கூடிய கோட்டையை கட்டியோர் யார்? குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடிய சரத்து என்ன? புதுவையில் வாஞ்சிநாதனுக்கு பிரவுனிங் துப்பாக்கியால் சுடுவதற்கு பயிற்சி அளித்தவர் யார்? ஓகேவா? இந்த 10 கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, பாருங்க. பாண்டிச்சேரி புதுச்சேரி என பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2006 வந்து பெயர் மாற்றிருப்பாங்க. ஓகேவா? சுருக்கமா இப்ப என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா புதுவை அப்படின்னு சொல்றாங்க. புதுவை. ஓகே. இந்திய அரசியலமைப்பின் 307வது, அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கக்கூடிய இந்த ஆர்டிகல் எப்ப ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 5, 2019 ரத்து செஞ்சிருப்பாங்க. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டிருக்கும். தேசிய பெண்கள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு, ஓகேவா? கமிஷன் ஃபார் உமன் எஸ்டாப்ளிஷ்டு வந்து பாத்தீங்கன்னா 1992. எப்போ? 1992. தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவுடைய தலைவராக செயல்படுவோர். இப்ப திட்டக்குழுவுடைய தலைவர்னா நம்ம பிரதமர் அப்படின்னு பார்ப்போம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவுக்கு யார் தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர். ஓகேவா? சிஎம் வந்து தலைவரா இருப்பார். சிஎம் வந்து தலைவரா இருப்பார். சம்வாத் கௌமுகி என்ற பத்திரிகை யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜா ராம் மோகன் ராய். யாரு? ராஜா ராம் மோகன் ராய். ராஜா ராம் மோகன் ராய். நிலையான நிலவரி திட்டம் 1793 கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரன்வாலிஸ் பிரபு கொண்டு வந்திருப்பார். காரன்வாலிஸ் பிரபு கொண்டு வந்திருப்பாரு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜமீன்தாரர்கள் வந்து இடைத்தரகராக செயல்பட்டு விவசாயிகளிடம் இருந்து வரி என்ன பண்ணிருப்பாங்க, வசூலிச்சு அரசாங்கத்துக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? இப்ப இதுல நிலத்தினுடைய சொந்தக்காரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜமீன்தாரர்களா தான் இருப்பாங்க. சுபாஷ் சந்திர போஸ் இருமுறை இந்திய தேசிய காங்கிரசுடைய தலைவராக இருந்தார். எப்போ அப்படின்னா ஐஎன்சி 1938 மாநாட்டுக்கும் 1939 மாநாட்டுக்கும். இப்போ 38 எங்க நடந்தது அப்படின்னா ஹரிபுரம். அதே மாதிரி 39 வந்து பாத்தீங்க அப்படின்னா திரிபுரம். ஓகேவா? அப்போ ஹரிபுரா பொறுத்த வரைக்கும் எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்ப 1938, 39 இந்த 2 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்திய தேசிய காங்கிரசுடைய தலைவராக இருந்திருப்பாரு. சிவந்த மண்கற்களால் கட்டப்பட்ட லால் குழாய். லால் குழாய்னா ஒண்ணும் கிடையாதுங்க, செங்கோட்டை. அப்ப செங்கோட்டைன்னு தெரிஞ்சா உங்களுக்கு ஈஸியா நீங்க என்ன பண்ணிடுவீங்க, ஆன்சர் பண்ணிடுவீங்க. அப்ப செங்கோட்டையை கட்டியவர் யாருன்னா ஷாஜகான். ஷாஜகான் என்ன பண்றாரு, மும்தாஜ் செங்கோட்டை. ஓகே, ஷாஜகான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாஜ்மஹால் அங்க அவரு கட்டி கொடுத்திருப்பாரு மும்தாஜுக்காக. ஓகேவா? இந்த செங்கோட்டையை கட்டியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாஜகான். அதுல லால் கிலாய் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா ரெட் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, செங்கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஓகே. குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் ஆர்டிகல் 359. எந்த சமயத்துல அப்படின்னா அவசர நெருக்கடி நிலை இருக்கும்போது என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த அவசர நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைப்பார். ஓகேவா? இடைநிறுத்தம் செய்வார். அது எந்த ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 359.
புதுவையில் வாஞ்சிநாதனுக்கு பிரவுனிங் துப்பாக்கி பயிற்சி கொடுத்தவர்னா வாவேசு ஐயர். வாவேசு ஐயர் என்ன பண்ணிருப்பாரு, வாஞ்சிநாதனுக்கு பிரவுனிங் துப்பாக்கி சுடக்கூடிய பயிற்சி கொடுத்திருப்பாரு. அதனால அவர் என்ன பண்றாரு, கலெக்டர் ஆஷ 1911 கொண்டு இருப்பார். ஓகேவா, மணியாச்சி ரயில் நிலையத்துல கலெக்டர் ஆஷ வந்து பாத்தீங்கன்னா கொண்டு இருப்பார். அப்போ இன்னைக்கான 10 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 10 கொஸ்டின் உங்களுக்கு மிக மிக முக்கியமான கொஸ்டினா இருந்திருக்கும். கீ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி புதுச்சேரியா எப்போ மாத்தினாங்க அப்படின்றதான் கொஸ்டின். 2006. அதே மாதிரி ஜம்மன் காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து எப்போ நீக்கப்பட்டது, ஆகஸ்ட் 5, 2019. தேசிய பெண்கள் ஆணையம் 92 தொடங்கப்பட்டது. தமிழக திட்டக்குழுவுக்கு சிஎம் வந்து தலைவர். ராஜா ராம்மோகன் ராயுடைய சம்வாத் கௌமுகி, நிலையான நிலவரி திட்டம் காரன் வாலிசு, சுபாஷ் சந்திர போஸ் ஹரிபுரா திரிபுரா மாநாடுகளுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு. ரெட் கோட் லால் குலாய் செங்கோட்டையை கட்டியவர் ஷாஜகான். அதே மாதிரி ஆர்டிகல் 359 அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரம், இடைநிறுத்தம் செய்யக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. வாஞ்சிநாதனுக்கு பிரவுனிங் துப்பாக்கி பயிற்சி கொடுத்தவர்னா வாவேசு ஐயர் அவர்கள். அப்ப இன்னைக்கான 10 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி டெய்லி நம்ம என்ன பண்ண போறோம், குரூப் 4 எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த 10 கொஸ்டின் சீரிஸ் அப்படின்றது போயிட்டு தான் இருக்கும். அப்ப டெய்லி இந்த 10 கொஸ்டின் வந்து எழுதி வச்சு என்ன பண்ணலாம், நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க.